ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2138வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்திலே இன்று நாம் அனுபவிக்க இருக்கும் பாசுரம் 6வது பாசுரமாகும். இவனை எம்பெருமானை எவராலும் முற்றும் புகழ இயலாது என்கிறார் இந்த பாட்டிலே. முன்னிரண்டு பாசுரங்களிலே அவனை அனுபவித்தேன், அவனை விழுங்கினேன், அவனை பருகினேன், கரும்பின் சாறு போல அவனை பருகினேன் என்றெல்லாம் கூறியவர் இந்த பாசுரத்திலே யாராலும் எம்பெருமானை முற்றும் புகழ இயலாது என்கிறார். புகழ இயலாமைக்கு காரணமான இவன் பெருமைகளை முதல் 3 அடிகளில் சொல்லி கடைசி அடியிலே அற்புதமாக அவனை முற்றும் புகழ இயலாது என்று சொல்லி புகழத்தான் முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை பார்க்கலாம். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குரு மணித்திரளை இன்பப்பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் எனச் சொல்லி புகழ்வர் தாமே. புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே என்று சொல்லுகிறார். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குரு மணித்திரளை இன்பப்பாவினை பச்சைத்தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே என்று கேட்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். மூவரில் பிரம்மன், ருத்ரன், இந்திரன் ஆகிய மூவருக்கும் முதல்வனாய ஒருவனை, காரணமாயிருக்கும் ஒப்பற்றவனானவனை, உலகம் கொண்ட மகாபலி சக்கரவர்த்தியிடம் உலகத்தை தானம் வாங்கி கொண்ட கோவினை, உலக நாயகனாய் இருப்பவனை, குடந்தை திருக்குடந்தையிலே மேய பொருந்தியிருக்கும் குருமணித்திரளை, நீ சிறந்த நீல ரத்தின சமூகம் போன்றிருப்பவனாய், இன்பப்பாவினை இனிய பாடல் போல் செவிக்கு இனியவனாய், பச்சை தேனை மிக இனிய தேன் போலே நாவுக்கு இனியவனாய், பைம்பொன்னை பசும்பொன் போலே ஆசைப்படத்தக்கவனாய், அமரர் சென்னி பூவை நித்திய சூரியர்கள் தலைக்கு சூடும் பூ போன்றவனான எம்பெருமானை புகழ்கின்ற தொண்டர்தாம் அடியார்கள் என் சொல்லி புகழ்வர். எதை சொல்லி புகழ்வார்கள்? பாசுரமிட்டு புகழ முடியுமோ? இல்லை, எதை சொல்லியும் புகழ முடியாது என்று சொல்லி புகழ்வார்கள் என்று பொருள் சொல்கிறார்கள் உரையாசிரியர்கள். பிரம்மன், சிவன், இந்திரன் ஆகிய மூவருக்கும் காரணமாயிருக்கும் ஒப்பற்றவன் எம்பெருமான். மாவலியிடம் உலகத்தை தானம் வாங்கி கொண்ட உலக நாயகன் இவன். திருக்குடந்தையிலே பொருந்தியிருக்கும் நித்தியவாசம் செய்யும் சிறந்த நீலரத்தின திரள் போன்றவன் எம்பெருமான். இன்பமயமான பாட்டு போலே செவிக்கு இனியனாயிருப்பவன், தேன் போலே நாவால் பாராட்டுவதற்கு இனியவன், பொன் போலே அனைவராலும் விரும்பப்படுபவன், நித்திய சூரிகளின் தலையிலே அணியத்தக்க மலர் போன்றவன். இப்படிப்பட்ட எம்பெருமானை புகழும் அடியவர்கள் எதை சொல்லி புகழ்வார்கள்? அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம். எம்பெருமானை புகழ இயலாமைக்கு காரணமான பெருமைகளை முதல் 3 அடிகளில் அடுக்குகிறார் ஆழ்வார். மூவரில் முதல்வனாய ஒருவனை, பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளில் மற்ற இருவருக்கும் காரணமான மூர்த்தியாயிருக்கும் திருமாலை என்றும், பிரம்மன், ருத்ரன், இந்திரன் என்னும் 3 தேவர்களுக்கும் காரணமான திருமாலை என்றும் பொருள் கொள்ளலாம். சிருஷ்டி ஸ்திதி யத்த கரணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் ச சம்ஸ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனக என்று விஷ்ணு புராணம் கூறும். அதுபடியே மூவருக்கும் காரணமாகையாலே முதல்வன். படைத்தல், காத்தல், அழித்தல், சிருஷ்டி, ஸ்திதி, அந்தக கரணீம் இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் இவர்கள்
நாராயணன் ஒருவனே பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற பெயர்களுடன் படைத்தல், காத்தல், அழித்தல் செயல்களை செய்கிறான் என்று விஷ்ணு புராணம் கூறும்படியே பிரம்மருத்ரர்களுக்கும் காரணமானவனாய் விஷ்ணுமூர்த்திக்கு மூலமூர்த்தியாய் இருக்கையாலே முதல் பொருளிலும் மூவருக்கும் முதல்வன் என்றும் பொருள் கொள்ளலாம். முதல்வனாய ஒருவனை மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் சோதி என்று திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கையாழ்வார் கூறுகிறபடியே மூவரையும் தனித்தனியே கண்டால் இவனே ஜெகத்காரணனோ இவனே ஜெகத்காரணனோ என்ற சந்தேகம் தோன்றலாம். ஆனால் மூவரையும் ஒன்றாக கண்டால் மற்ற இருவருக்கும் இவனே காரணமாகவும் அவர்கள் இருவரும் இவனது காரியமாகவும் உள்ளது விளங்கும். சுருதி, ஸ்மிருதி முதலான பிரமாணங்களை ஒட்டி பிரம்மனும் ருத்ரனும் திருமாலால் படைக்கப்பட்டவர்களே, இவனே இருவருக்கும் காரணம் என்று சொல்லும்படி நாராயண பரோஜ்யோதி என்று தைத்திரிய நாராயணவல்லி சொல்லுவது போல மிகவும் பிரசித்தி பெற்றவனாகையாலே ஆம் சோதி ஒன்று என்று திருநெடுந்தாண்டகத்திலே சொல்லுகிறார். அல்லாதவை இரண்டும் அழியும் சோதி என்று தம்பிரான்படி இதற்கு வியாக்கியானம் கூறுகிறது. உலகம் கொண்ட கோவினை இந்திரன் பதவியை மகாபலி பறித்து கொண்டான். அந்த மகாபலியிடம் தானாகவே சென்று வாமன அவதாரத்திலே சென்று யாசித்து நின்றான் எம்பெருமான். யாசித்து நின்று மூவடி வேண்டி அந்த உலகங்களை பெற்றான். உலகம் கொண்ட கோவினை மூவடி என்று இந்திரனுக்கான செயலை இவன் செய்ததை கூறியது போல மற்ற இருவருக்கும் ருத்ரனுக்கும் பிரம்மனுக்கும் எம்பெருமான் ஏதேனும் செய்திருக்கிறானா என்றால், இந்திரனுக்கு உதவி செய்வதற்கு முன்பாகவே ருத்ரனின் கையில் ஓடு ஒட்டிய சாபத்தை அளித்தான் எம்பெருமான். இந்திரன் மன்னிக்க வேண்டும், ருத்ரன் தன் தந்தையான பிரம்மனின் தலை 5 தலை இருந்தது, அவனுக்கு ஒரு தலையை கிள்ளி எறிந்து விட்டான் ருத்ரன். அப்போது பிரம்மன் ஒரு சாபமிட்டான் ருத்ரனுக்கு, நீ தந்தையின் தலையே கிள்ளியதனாலே பிரம்மகத்தி தோஷம் வந்து அந்த கிள்ளிய தலை உன் கையிலே, அந்த கபாலம் உன் கையிலேயே ஒட்டி கொள்ளும், அதை பிரித்தெடுக்க முடியாது என்று பிரம்மன் சாபமிட அதை அப்படியே வைத்து கொண்டு எல்லா இடங்களிலும் பிச்சை எடுத்து திரிந்தான் ருத்ரன். அப்போது எம்பெருமான் பத்ரிகாசிரமத்திலே அந்த சாபத்தை நீக்கி அவன் கையில் இருந்த ஓடு அகலும்படியாக செய்தான். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலி திருவோன் இடர்கெடுத்த திருவாளன் என்று பெரிய திருமொழியிலே இந்த சரித்திரம் சொல்லப்படுகிறது. முடையடர்த்த சிரம் ஏந்தி மூவுலகும் பலி திரிவோன் இடர்கெடுத்த திருவாளன் எம்பெருமான் என்று திருமங்கையாழ்வாரே அருளி செய்தது போல இந்திரனுக்கு ருத்ரனின் கையில் ஓடொட்டிய சாபத்தை தீர்த்தான். அடுத்து ருத்ரனின் தந்தையான நான்முகனுக்கு என்ன செய்தான் எம்பெருமான் என்றால், அவன் இழந்த வேதத்தை மீட்டு கொடுத்தான் எம்பெருமான். இப்படியாக இவர்களுக்காக இவன் எம்பெருமான் பல உதவிகள் செய்ததன் காரணம் என்ன? கோவினை. இதற்கு காரணம் அனைத்தையும் நிர்வாகம் செய்பவனாக அவன் இருப்பதால், இந்த மூவருக்கு முதல்வனாக அவன் இருப்பதால் ஆகும். குழந்தை மேய எந்த காலத்திலும் சம்சாரிகள் துன்பத்தில் சிக்க நேர்ந்தால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு ஏற்ற ஆள் இல்லாமல் அவர்கள் தவித்து நிற்கக்கூடாது என்று எண்ணி திருக்குடந்தையிலே ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் சயனித்துள்ளவன். குரு மணித்திரளை மிகவும் உயர்ந்த நீல நிற இரத்தின கற்களின் குவியல் போன்று ஒளி வீசும் குளிர்ச்சியான வடிவழகு உடையவன். இன்பப்பாவினை இவருடைய பாசுரங்கள் காதுகளுக்கு இன்பமாக இருப்பது போன்று இனிமையாக உள்ளவனை. பா என்றால் பாட்டு என்பதாகும். இன்பப்பா இனிமையான பாட்டு, பாட்டாகவே இருப்பவன். இன்கவி பாடும் என்று நம்மாழ்வார் கூறுவது போன்று முதலாழ்வார்களின் பாசுரங்கள் போன்று இனிமையாக உள்ளவன் என்றும் சொல்லலாம். பச்சை தேனை காதுகளுக்கு மட்டுமல்லாமல் நாவிற்கும் இனிமையாக உள்ளவன் எம்பெருமான். பச்சை தேனை பைம்பொன்னை உடலில் ஆபரணமாக அணிந்து கொள்ளப்படும் தூய தங்கத்தை போன்று அனைவராலும் விரும்பப்படுவனாக இருப்பவன் எம்பெருமான்.
அமரர் சென்னி பூவினை. அயர்வரும் அமரர்கள், திருவாய்மொழியிலே முதல் பாசுரத்திலே சொல்வது போல அயர்வரும் அமரர்கள் என்று கூறுவதற்கு ஏற்ப நித்திய சூரிகளின் தலைகளுக்கு ஆபரணமாக உள்ளவன். சென்னி என்றால் தலை என்று பொருள். தலையிலே சூடக்கூடிய ஆபரணம் பூ. அமரர் சென்னி பூவினை. அரும்பினை அலரை என்ற பெரிய திருமொழியும், நின் செம்மாபாத பற்பு தலை சேர்த்து என்றும், அவனுடைய திருவடி தாமரைகள் தன் தலைக்கு அலங்காரமாய் வைக்க வேண்டும் என்று கூறியதை நாம் இங்கே காணலாம். புகழும் தொண்டர். இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி பலரும் புகழ்வதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெள்ளத்தில் சிக்குண்டு மூழ்கி மூச்சு திணறி திகைப்பது போன்று ஏதோ ஒரு சில விஷயங்களை கூறினார்களே ஒழிய இவனை பற்றி எங்கே முழுவதுமாக சொன்னார்கள்? என் சொல்லி புகழ்வதாமே. என்ன சொல்லி புகழ்வார்கள்? அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள், அறிந்தன கொள்க அரும்பொருள் ஆதல், அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தினர் நோய்கள் அறுக்கும் மருந்தே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்கிறபடியே இவனை அளவிட்டு அறிய முடியாது என்று புகழ்வது ஒழிய அவரை எம்பெருமானை பாசுரம் சொல்லி முழுவதும் புகழ்ந்து விட முடியுமோ? முடியாது என்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். மூவரில் முதல்வனாய ஒருவனை, உலகம் கொண்ட கோவினை, குடந்தை மேய குருமணி திரளை, இன்பப்பாவினை, பச்சை தேனை, பைம்பொன்னை, அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே. புகழும் தொண்டர் தாமே என் சொல்லி புகழ்வர் என்று கேட்கிறார். மூவரில் முதல்வனாய ஒருவனை, உலகம் கொண்ட கோவினை, குடந்தை மேய குருமணி திரளை, இன்பப்பாவினை, பச்சை தேனை, பைம்பொன்னை, அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர் தாமே என்ற இந்த அருமையான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். மூவரில் முதல்வனாய ஒருவன், உலகம் கொண்ட குடந்தை மேய குருமணி திரள், இன்பப்பா, பச்சை தேன், பைம்பொன், அமரர் சென்னிப்பூ ஆன எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் அருள்மாரி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெருமன்னர், இராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.